ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ZEC USDT உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ZEC வந்து எங்களுக்கு கரண்ட்டாக $316 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு ZECல ஒரு ரெண்டு மூணு விஷயம் எங்களுக்கு வந்து சினாரியோஸ், அந்த சினாரியோஸ் வந்து ப்ரீவியஸாக நடந்திருக்கிற சினாரியோஸோட இப்போ உள்ள சினாரியோஸ் வந்து மேட்ச் ஆகுது. சரியா? அப்போ அது என்ன சினாரியோஸ், அதை நாங்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா இல்லைன்னு சொன்னால் அது கரெக்டான பிளேஸில் இருக்கிறோம், இப்போ என்டர்பிரைஸில் இருக்கிறோம் இல்லையான்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ZEC வந்து எங்களுக்கு ஒரு ஆல் டைம் ஹை வச்சிருப்பாங்க $750. சரியா? $750 எங்களுக்கு நியூ ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு கிராஷ் வருது. அது ஒரு கிராஷ் இல்லை, அது எங்களுக்கு வந்து ஒரு புல் பேக்காக எடுக்கலாம். சரியா? இப்போ அது எப்படி புல் பேக்காக எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்க, எங்களுக்கு வந்து இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப். சரியா? அப்போ இந்த ஹியூஜ் பம்ப்ல இருந்து இப்போ நடக்கிறது வந்து ஒரு புல் பேக். சரி, இந்த புல் பேக்கில் வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகுது. நான் இதை உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் மாத்திரம் இன்னும் கிளியராக உங்களுக்கு விளங்கும். சாரி, டெய்லியில் வைக்கிறேன்னா ஓகே, டெய்லியில் வைக்கிறேன். நான் வீக்கில் வந்து சில வேலை உங்களுக்கு குழப்பறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் எங்களுக்கு இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எங்களுக்கு எத்தனை ரிஜெக்ஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்குது. சரியா? இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து எங்களுக்கு ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம். அது என்னன்னு சொன்னால், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஒன்று இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இங்கே இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே வந்து வெரி ஹையாக இருக்குது. சரியா? இங்கே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் இன்னும் ஃபார்ம் ஆகி கன்ஃபார்ம் ஆகலை. எங்களுக்கு இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. இதே நான் வீக்லியில் என்ன பண்ணேன்டா, வீக்லியில் இருக்கிற FEG கேப், வீக்லியில் வந்து எங்களுக்கு இருக்கிற சேம் FEG கேப் தான் டெய்லி சார்ட்லையும் ரெண்டும் ஒரே இடத்துல தான் எங்களுக்கு அந்த FEG கேப் இருக்குது. அப்போ எனக்கு இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே டவுன்ஃபால் ஆகி இந்த FEGயை ஃபில்லப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுறது. இந்த வீக்லியோடைய FEG. சரியா? இதே அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து மேலே மூவ் ஆகிடும். இங்கேருந்து மேலே மூவ் ஆகும் இஷ்யூ இல்லை. பட் எங்களுக்கு இன்னும் ஒரு ஃபர்தரான கன்ஃபர்மேஷன் தேவைன்ற ரீசனால் என்ன சொன்னால், வீக்கில் வந்து எங்களுக்கு FEG ஒன்று கீழே வச்சுட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஹெல்த்தியான மூவாக எங்களுக்கு எடுக்க இயலாது. சரியா? ஸோ எங்களுக்கு மார்க்கெட் இப்படி வந்து திருப்பி ஒரு மூவ் ஒன்று கொடுக்குமாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஓகே, இது வந்து எங்களுக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி. எப்படியே நான் வந்து ப்ரீவியஸாக பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி இப்படி பேட்டர்ன் வந்திருக்குது கேட்டால் எஸ் வந்திருக்குது. எங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கு பிஃபோர், பிரேக் அவுட்டுக்கு முன்னே எங்களுக்கு வந்திருக்குது ஒரு பேட்டர்ன். எங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. சரியா? எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் உண்டு. எங்களுக்கு பிஃபோர் பிரேக் அவுட் வந்து ஃபார்ம் ஆகி இருக்குது. ஓகே, எங்களுக்கு பிஃபோர் பிரேக் அவுட் எங்களுக்கு இப்போ ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்குது. இதே நாங்கள் டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி சார்ட்லேயே கிளியராக தான் இருக்கும். டெய்லி சார்ட்லேயும் எங்களுக்கு கிளியராக இருக்கும் இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கும். அந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரெண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடும். எஸ், எக்ஸாக்ட் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே இருந்தால் ஒரு ஹியூஜான ஒரு மூவ்மெண்ட் ZEC வந்து ZCash வந்து ஒரு ஹியூஜான மூவ்மெண்ட் கொடுத்த பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கு பின்னால் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பம்ப் ஒன்று எங்களுக்கு தந்துச்சு. சரியா? இப்போ அதே பிளேஸில் வந்து இப்போ எங்களுக்கு இன்னும் பிரேக் அவுட் நடக்க இல்லை. எங்களுக்கு வந்து இன்னும் இப்போ தான் ரைட் ஹேண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ரைட் ஹேண்ட் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. சரி, ரைட் ஹேண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஃபார்ம் ஆகி எனக்கு கன்ஃபார்ம் பண்ண சொன்னால் எனக்கு இந்த FEG வந்து இருக்கணும் வீக்கில். சரி, அதே மாதிரி எங்களுக்கு இங்கே வீக்கில் வந்து FEGs இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ஆகக்குள்ள எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து FEGs இல்லை. ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ஆகக்குள்ள எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து FEGs இல்லை. ஸோ இப்போ டெய்லி சார்ட்டை நாங்கள் பார்த்தோம்னா டெய்லி சார்ட்டில் மோஸ்ட்லி இருக்கும். ரைட் ஹேண்டுடைய ஃபைனல் இருக்குது இந்த பிளேஸ். எஸ், இருக்குது. ஃபைனலாக இருக்கிற ஒரு FEG இருக்குது. எங்களுக்கு ஃபைனலாக இருக்கிற ஒரு FEG. அப்போ அந்த ஃபைனலாக இருக்கிற அந்த FEG எடுத்துட்டு இப்படி கட்டதான் விலங்கு உங்களுக்கு ஃபைனலாக இருக்கிற FEG இதை வந்து கிராப் பண்ணிவிட்டு இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இதில் பார்க்கலாம், இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக இருக்கிற எங்களுக்கு ஒரு FEG எது ஒன்று வந்து இங்கே. சரி, ஒன்று இங்கே இருக்குது. ரெண்டாவது இருக்கிற ஃபைனல் FEGன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த FEG.
ஃபைனலாக இருக்கிற எஃபிஜி வந்து எங்களுக்கு இந்த எஃபிஜி இது வந்து கீழவாகவே இருக்குது, நல்லாவே கீழே. சரியா, ஒன்றோ எங்களுக்கு இங்கே இருந்து ஃபில்அப் பண்ணிட்டு மேலே மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழேன்னு சொன்னால் $223 $220 வரைக்குமே மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டு இங்கே வந்துட்டு திருப்பி எங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு விஷயத்தில் நாங்கள் பார்க்க போகலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஃப்ளக்காகவும் எடுக்கலாம். இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளக்காகவும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒரு புல்லிஷ் பெனட்டாகவும் எடுக்கலாம். இது ஒரு புல்லிஷ் பெனட் பேட்டர்னாக எடுத்து சரி, இந்த புல்லிஷ் பெனட் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு இங்கே இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகலாம். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரும். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. பட் இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து இந்த எஃபிஜி ஃபில் பண்ணிட்டு போகிறது. அதே மாதிரி நாங்கள் இஎம்ஐ டபுள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இஎம்ஐ டபுள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இஎம்ஐ வந்து எல்லா இஎம்ஐயும் எங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் வந்து ஒரு கோல்டன் க்ராஸ் ஒன்று தந்திருக்குது. 50, 100, 20, 200 எல்லா இஎம்ஐயும் எங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் ஒரு கோல்டன் க்ராஸ் தந்திருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக பம்பாக முன்னுக்கு நடந்திருக்குதான்னு கேட்டால் எஸ், பம்பாக முன்னுக்கு நடந்திருக்குது. பம்பாகிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் எல்லா இஎம்ஐயும் இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு கோல்டன் க்ராஸ் கொடுத்துருக்கும். இந்த கோல்டன் க்ராஸுக்கு பின்னால் தான் மார்க்கெட்டை வந்து எங்களுக்கு பம்பாக எங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த பிளேஸில் நடந்திருக்கும் கோல்டன் க்ராஸ் எங்களுக்கு வந்து பட் எங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் பம்பாக எங்களுக்கு வந்து கோல்டன் க்ராஸ் இருக்குதான்னு கேட்டால் எஸ், எங்களுக்கு இந்த கோல்டன் க்ராஸ் இருக்குது. அப்போ இந்த கோல்டன் க்ராஸுக்கு பின்னால் தான் மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு ஃபைனலான ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு எக்ஸாக்டான மூவ் வந்து எங்களுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கும். அப்போ எங்களுக்கு சொல்லலாம் மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த 200 இஎம்ஐட ஒரு சப்போர்ட்டோட எடுத்துட்டு சரியா, எல்லா இஎம்ஐட சப்போர்ட் எடுத்து ஃபைனலாக 200 இஎம்ஐட சப்போர்ட் எடுத்துட்டு எஃபிஜிஎம் ஃபில் அப் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து இங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எங்களை சொல்லலாம். அப்படி மேலே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு இங்கே இருந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் டார்கெட்டாக $900 வரைக்கும் இந்த கோயின் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முதல் டார்கெட். ரெண்டாவது டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $1,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ரெண்டாவது டார்கெட். மூணாவது டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $4,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரியா, இங்கிருந்து $4,500 வரைக்கும் இந்த ஜெக் கோயின் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி வெரி ஹையாக இருக்குது. சரியா, இந்த பிளேஸில் எங்களுக்கு இது வரைக்கும் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு இந்த பிளேஸில் எங்களுக்கு மூவ் ஆகுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1,500 ஒரு 15x வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக தான் பார்க்கப்படுது. அப்படி இல்லை ப்ரோ, இப்போ நான் வந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஓகே, நோ இஷ்யூ. பட் நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க, பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் பை பண்ணிக்கலாம். பை பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து டிசிஏ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு வே இருக்குது. என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுது, ரெண்டாவது கீழே வரப்போ இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் பை பண்ணுது. அப்படி நீங்கள் 2 டைம் நீங்கள் பை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 2 எக்ஸ்சேஞ்சிலையும் போகக்குள்ள உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லா மேலே மூவ் ஆகிட போகிறோம். உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து செல் பண்ணி கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணணும், டிசிஏ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓகே, நோ இஷ்யூ. பட் டிசிஏ பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பை பண்ணதும் இருக்கும், அதே மாதிரி கீழே வச்சும் இருக்கும். அப்போ ரெண்டும் வந்து வேறு எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஒரு $2,800 வச்சு ஒரு $280 வச்சு நீங்கள் பை பண்ணிக்கிறீங்கன்னு வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அங்கே 10 coins வந்து உங்களுக்கு வந்து வரும். சரியா, $280. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் திருப்பி கீழே வருது. சரியா, கீழே வரக்குள்ள நீங்கள் அகெயின் $2,800 வச்சு ஒரு $220 வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய ப்ரைஸ் வந்து அவரேஜ் ஆகும். சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் பை பண்ணது 280, அதுக்கப்புறம் 220, ரெண்டையும் நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வார அமௌண்ட் வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து எத்தனை இருக்குன்னு சொன்னால் $250 வந்து உங்களோட ப்ரைஸ் இருக்கும். சரியா, அப்போ உங்களுக்கு வந்து வார டோக்கன்ஸ் டோக்கன்ஸ் இருக்குது தானே, இப்போ அந்த டோக்கன்ஸ் அமௌண்ட் வந்து குறையும். சரியா, அது ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணிட்டு இப்போ நீங்கள் டிசிஏ பண்ணுற ரீசனால் உங்களுக்கு டோக்கன்ஸ் வர அமௌண்ட் குறையும். அப்போ உங்களுக்கு வந்து எத்தனை இருக்கும்னு சொன்னால் 280 எஸ் 280 வந்து நீங்கள் ஓகே, நீங்கள் வந்து $2,800 $2,800 $280 வச்சு நீங்கள் பை பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு வார டோக்கன் வந்து
10 coins-ஆக இருக்கும். 10 coins-ஆக உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு பின்னால நீங்க வந்து DCA பண்றதுக்காக என்ன செய்றீங்கன்னு சொன்னா திருப்பி வாங்குறீங்க. இப்போ திருப்பி வந்து $2800 வாங்குறீங்க. ஈச் காயின் வந்து $250 அதோட பிரைஸ் வரும். அப்ப உங்களுக்கு வந்து 2800 ரெண்டாவது தடவை நீங்க வாங்கக்குள்ள 250 தான் வரும். இப்போ 250 வரக்குள்ள உங்களுக்கு வந்து 11.2 டோக்கன்ஸாக வரும் மீட்டு. சரியா? 11.2 டோக்கன்ஸாக வரும். ஒரு காயின் வந்து 250 வரக்குள்ள. அதே மாதிரி நீங்க வந்து வேற ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா 2800 டிவைட் பை 220 அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12.72 ஆல்மோஸ்ட் 1.72 காயின்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். அப்ப நீங்க வந்து இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல நீங்க பை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த காயினும் வந்து சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப நீங்க வந்து ஒரு காயின் தானே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு காயின் வந்து உங்களுக்கு $4500 போச்சுன்னு சொன்னா அதோட வேல்யூ வந்து ஒரு காயினோட வேல்யூ வந்து $4500 ஆக இருக்கும். சரியா? அப்ப இங்க வந்து இப்போ உங்களுக்கு 12.50 நீங்க கால்குலேட் பண்ணுங்க. 12.50 னா உங்களுக்கு 1.50. சரி, அப்ப 4500 டிவைட் பை 2 + 4500 அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு $6750 வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். நீங்க வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டராக நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணி அப்படின்னு சொன்னீங்க. ஷார்ட் டர்ம் நீங்க பண்ணீங்க சொன்னா அது இஷ்யூ இல்லை, அது வந்து வேறு. பட் நீங்க ஒரு லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணிக்க மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகக்குள்ள உங்களுக்கு வந்து கீழே மூவ் ஆகக்குள்ள நீங்க DCA பண்ணாம நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி என்ன செய்றீங்கன்னு சொன்னா வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் கீழே வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன செய்யும்டா, நீங்கள் ஆல்ரெடி பை பண்ண ஒரு பிளேஸ் இருக்கும். அதே மாதிரி கீழே வச்சு நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களோட ப்ரைஸ் வந்து இந்த பிளேஸில் DCA ஆகாது. உங்களுக்கு வந்து கீழே வந்து எத்தனை டோக்கன்ஸ் கிடைக்குமோ அதே அளவு டோக்கன்ஸ் வந்து இப்போ நீங்கள் வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணக்கூட உங்களுக்கு வந்து கீழே வச்சு பை பண்ண டோக்கன்ஸ் அமௌண்ட் வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து நல்லா மார்க்கெட் கீழே வந்துட்டு அப்போ நீங்கள் கீழே வச்சு பை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள டோக்கன்ஸ் வந்து வரும். நீங்கள் அதே அமௌண்ட் நீங்கள் பை பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே. அப்போ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி தான் இருக்கும். DCA பண்ணுறதுக்கு பதிலாக வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறது. நீங்கள் அப்படி வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணாமல் வேற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பை பண்ணதும் ஒரு சேஃப்டியாக தான் இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படிச்சு நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.